ஆண்டவர் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறார். நமக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தரை ஆராதிப்பதற்காக தேவன் குடும்பங்களை உண்டாக்குகிறார். குடும்பங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். நமக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்கள் வாசித்தால், யாராவது ஒருத்தர் வாசிங்களேன், யார் வேணாலும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பான். நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய். அப்போ நாம் நீதிமான்களாய் நடந்தால், நாம் உண்மை உள்ளவர்களாய் நடந்தால், நமக்கு பிற்பாடு நம்முடைய காலத்துக்கு பிற்பாடு அல்லது நாம் வேலை செய்ய முடியாமல் ஓய்வெடுக்கிற அந்த நாளிலே நமக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார். அதே பிரசங்கி 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. 26ஆம் வசனம், நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. நம்முடைய பிள்ளைகள் நாம் நீதிமான்களாய் நடந்தால், நாம் உத்தமர்களாய் உண்மையுள்ளவர்களாய் நடந்தால், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. அவர்கள் திக்கற்றவர்களாய் போக மாட்டாங்க. இதில் பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் மிக ஜாக்கிரதையாய், மிக கவனமாய், உண்மையாய், பக்தியாய், பரிசுத்தமாய் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்வார்களானால் அவனுடைய சந்ததிகளுக்கு எந்த குறைவும் இல்லை. அந்நாள் ஒரு குழந்தைக்காக ஜெபித்தால் கர்த்தர் கேட்டார். குடும்பமாக ஜெபிச்சவங்க ஒரு குடும்பம் சொல்லுங்களேன், அவங்களுக்கும் குழந்தை இல்லை. வயதான தம்பதியார் யார்? லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கவங்க சகரியா எலிசபெத். வெரி குட் சகோதரி, சகரியா எலிசபெத் அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் சரியாய் நடந்தவர்கள், உண்மையாய் நடந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு குழந்தை. நம்முடைய சகோதரன் தனராஜா, அவர் பேர் என்ன பேர்? தங்கராஜ் அவர்களை நினைக்கிற போது கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். எவ்வளவு நாள் தாமதமானாலும் ஜெபத்தை நம்ம ஜெபத்தை மறந்துட மாட்டார். ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை தெரியுமா? வாக்குத்தத்தத்தின் புத்திரன் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என்று சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? ஆபிரகாமுக்கு திருமணம் ஆகிற போது எத்தனை வயசு? 75 வயசு. அவனுக்கு குழந்தை பிறக்கிற போது எத்தனை வயசு? 100 வயசு. 25 ஆண்டு காலம் பொறுமையாய் 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 காத்திருந்தார். கர்த்தர் மறக்கலை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு விதையை விதைச்சிட்டு சில விதைகளுக்கு சில மாதங்கள் காத்திருக்கிறாங்க, அது முளைத்து பலன் கொடுக்கிறது போல நம்முடைய ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, மறக்க மாட்டார். நீதியுள்ள தெய்வம், அப்படியே செய்வார். ஒரு குடும்பம் ஜெபித்தார்கள், கர்த்தர் ஒரு மகனை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அப்புறம் இனி ஒரு குடும்பமாக ஜெபித்தார்கள், தனியாய் ஜெபித்தார்கள், சபையாய் ஜெபித்தார்கள். ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் சிறைச்சாலையிலே இருந்தான். யார்? பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். சபையார் எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். வெளிவந்தாரா? விடுதலை கிடைச்சதா? கிடைச்சது. சபையார் எல்லாரும் ஜெபித்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு 12ஆம் அதிகாரம். ஒரு சபையாய் ஜெபித்தார், வெற்றி கிடைக்கும். தனியாகவும் ஜெபிக்கலாம், குடும்பமாகவும் ஜெபிக்கலாம், சபையாகவும் ஜெபிக்கலாம்,
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் அநேக தேசத்தார் ஒன்றாய் ஜெபித்தார்கள். அதற்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஜெபம், தனி ஜெபமும் அல்ல, குடும்ப ஜெபமும் அல்ல, சபையின் ஜெபமும் அல்ல, ஒரு பெரிய தேசம், எல்லாரும் தேசம் வளாவிய ஒரு பெரிய ஜெபக்கூட்டம் அல்ல. இன்னைக்கு என்ன ஜெபக்கூட்டம்? ஒரு உபவாச ஜெபம். இது ஒரு சில பிரத்யேகமான காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். நம்முடைய ஆண்டவர் ஒரு ராம் முழுவதும் ஜெபித்தார். வாசிக்கிறோமா? தனிமையாய் போய் சீசர்களை விட்டு தனிமையே ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபித்தார் ஒரு காரியத்துக்காக. அது நமக்கு நல்ல மாடல், நல்ல மாதிரி. கர்த்தர் அதிலே வெற்றி அடைந்தார். அவருக்கு தோல்வி வந்ததில்லை, எதிலும் தோல்வி வந்ததில்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போவோமானால் நமக்கும் தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. நம்முடைய பெர்க்மான்ஸ் ஐயா பாட்டு எழுதியிருந்தார். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகிற போது, கிறிஸ்துவுடன் நான் வாழுகிற போது எந்த காரியத்திலையும் நமக்கு தோல்வி இல்லை. இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஞாபகத்திலே வச்சிருக்கிறார். ஆனால் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் அவர் பதில் கொடுப்பார். யோபு 42:1 யாராவது பாராம சொல்லுங்க. யோபு 42:1 தெரியுமா யாருக்காவது? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அப்புறம் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் சரியாய் செய்ய வல்லவர். அவர் என்ன, யாரை குறித்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தடுக்க ஒருவனாலும் முடியாது. இன்றைக்கு 3 விதமான ஜெபம், அது மாத்திரம் நான் சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் நான் நிறைவு செய்வேன். முதலாவது, ஒரு தனி நபருக்காக ஒருவர் உபவாசித்து ஜெபித்தார். ஒரே ஒரு தனி நபருக்காக, அது ஒரு சின்ன குழந்தைக்காக ஒரு ராஜா உபவாசித்து ஜெபம் பண்ணினார். யாருக்காக ஞாபகம் வருதா? ஒரே ஒரு மகனுக்காக. நான் இன்னும் கூட ஒரு குழு கொடுக்குறேன். அந்த மகன் தேவனாலே அடிக்கப்பட்டு கேவலமாயிருந்தான். அவனுக்காக ராஜாவாகிய தாவீது ஜெபித்தார். பாருங்க, 2 சாமுவேலின் புத்தகம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 12:16. பார்த்தீங்களா? போதும். இப்போ அப்புறம் வாசித்து, அந்த பிள்ளைக்காக ஒரு பிள்ளை, அது ஒரு முறைகேடான பிள்ளைதான். அது பிழைக்கும்படி தாவீது ராம் முழுவதும் தரையிலே, ஒரு ராஜா தரையிலே விழுந்து கிடக்கிறான், உபவாசிக்கிறான், பிரார்த்தனை செய்கிறான், தரையிலே விழுந்து கிடக்கிறான். அவனை தரையிலிருந்து எழுப்ப ஒருவராலும் முடியவில்லை. உபவாசிக்கிறான். எத்தனை நாள் தெரியுமா? எத்தனை நாள்? 7 நாள். ஒன்றும் சாப்பிடலை. 7 நாளளவும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தரையிலே விழுந்து கிடந்து, ஆண்டவரே இந்த பிள்ளை, ஆண்டவரே இந்த பிள்ளை, இந்த பிள்ளையை பற்றி என்ன காரியம் சொல்லுங்க. 7 நாள் பதில் இல்லை. 7 நாள் பதிலே இல்லை. 18ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் நாளில் அப்புறம் 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 இப்படி பேசுகிறதை தாவீது அறிந்து கொண்டான். 7 நாள் வரையும் தரையிலே கிடந்தவன், சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் கிடந்தவன், பிள்ளைக்காக உபவாசித்து பிரார்த்தனை பண்ணினவன், 7ஆம் நாளிலே அவனுடைய ஜெபம் கேட்டது. கர்த்தர் பிள்ளையை எடுத்துக்கொள்ள தான் சித்தமானார். சில சந்தர்ப்பங்களிலே, ஆண்டவரே
இது எனக்கு வாய்க்க வேண்டும், வாய்க்க வேண்டும், இது எனக்கு தர வேண்டும் என்று கேட்போம். சில ஜெபங்களுக்கு பதிலே வராது. ஒரு பெரிய ஊழியக்காரன் யாருன்னு சொல்லிடுவீங்க நீங்க. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு? பவுல். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரீரத்திலே, அதை எடுத்து போடும்படி நான் கருத்தாய் 3 முறை ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த முள் இருக்கட்டும், அந்த முள் இருக்கட்டும், அந்த முள் உனக்கு இருக்கட்டும். நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு அது உனக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதோடு கூட அது வேதனைப்படுத்தாதபடிக்கு என் கிருபை உனக்கு எடுத்து போட்டாரா? எடுத்து போட. சாகிற வரைக்கும் பவுலுக்கு அந்த முள், அது என்ன முள்ளுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உயர்த்தாதபடிக்கு அது தலையிலே குத்துகிற சாத்தானுடைய தூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன 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 அது முள்ளு நமக்கு தெரியாது. ஆனால் அதை எடுத்து போட வேண்டும் என்று ஜெபித்தான். எடுத்தே போ. சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் நோ, என் கிருபை உனக்கு போதும், முள்ளு இருக்கட்டும் அப்படி சொல்லுவார். ஒவ்வொருவருக்கும் சில முள்ளு இருக்கும். சிலருக்கு மனைவிதான் முள்ளு, சிலருக்கு மனைவிதான் சிலுவை, சிலருக்கு கணவன்தான் முள்ளு, சிலருக்கு பிள்ளைகள் முள்ளாக இருப்பார்கள். நான் ஆண்டவர் சொன்னார், இது இருக்கட்டும், இது உனக்கு அவசியம், நான் இது உனக்கு அவசியம் என்று தான் வச்சிருக்கிறேன். ஆனால் அதோடு கூட என் கிருபை உன்னை தாங்கிக்கொள், பயப்படாத. சில ஜெபங்களுக்கு தாமதமாய் பதில் வரும். ஆபிரகாமுக்கு 25 வருடங்களுக்கு பிற்பாடு அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இல்லை என்று பதில் வந்தது. ஒரு ஜெபத்துக்கு உடனே பதில் வந்தது. யாருடைய ஜெபத்துக்கு தெரியுமா? தன் மகனை கட்டி அடுக்கி கத்தியை ஓங்குற போது உடனே பதில் வந்தது. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், நாங்கள் போய் ஆண்டவரை தொழுதுட்டு வர்றோம்னு சொல்லி பலிபீடத்தில் தன் மகனை அடிக்கின போது வானத்திலிருந்து உடனே சத்தம். எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சப்பனிட்ட அந்த பலிபீடத்தின் மேலே விறகுகளை போட்டு காளைகளை எல்லாம் பரப்பின உடனே அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன், இங்கே சுற்றி நிற்கிற மக்கள் எல்லாரும் பாகாலின் பிள்ளைகள், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீர் என்னுடைய தேவன் என்றும் இவர்கள் இன்றைக்கு அறியும்படி வானத்திலிருந்து என்ன வரணும்? அக்கினி வரணும். ஜெபித்த உடனே பதில் வந்துச்சு. 1 நாள் 2 நாள் 3 நாள் கழித்து பதில் வந்தால் என்ன ஆயிருக்கும்? பாகாலின் தீர்க்கதரிசிகள் எலியாவை சின்னபனமாக பீத்திருப்பான். அந்த ஜெபத்துக்கு உடனே பதில். ஆண்டவர் உடனே பதில் தரவும் முடியும், 25 வருஷம் கழித்து பதில் தரவும் முடியும், உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சொல்லவும் முடியும். அவருக்கு தான் தெரியும் யாருக்கு எதை எவ்வளவு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், அவருக்கு தெரியும். தாவீது, இந்த குழந்தை உனக்கு வேண்டாம், இது முறையான குழந்தை அல்ல, இது முறைப்படி பிறந்த குழந்தை, இது உன்னுடைய இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்தது, அந்த பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பித்தது, ஆகவே இது உனக்கு அவசியமில்லை. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசி. எழுந்து அப்புறம் அவன் முன்னே புசித்தான். பார்த்தீங்களா? இந்த பிள்ளை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இனி இதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறது அவசியம் இல்லை. இந்த பிள்ளையினிடத்தில் நான் போவேனே ஒழிய அந்த பிள்ளை திரும்ப என்னிடத்தில் வராது. இதுதானே சொல்கிறாரு 23ஆம் வசனத்தில். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? வரப்பண்ண குடும்பம், நான் அதனிடத்துக்கு போவனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்று சொல்லி அந்த உபவாசத்தை முடிச்சிட்டான். நான் இந்த உபவாச ஜெபம் எதுக்கு? ஒரே ஒரு சிறு குழந்தைக்காக. ஆண்டவரே, என்ன சொல்கிறீங்க? இந்த குழந்தைய எனக்கு தருவீங்களா? ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, இந்த குழந்தை உனக்கு தேவையில்லை. முறைப்படி
தேவ சித்தத்தின்படி, தேவ ஆலோசனையின்படி வராத எந்த காரியமும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆகவே ஆண்டவர் இதை எடுத்துக்கொள்ள சித்தமானார். தாவீது மனப்பூர்வமாய் ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியும் கேட்காம, ஏன் ஆண்டவரே நான் 7 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணி தரையில் விழுந்து கிடக்கிறேன், நமக்கு தெரியலையா, ஏன் இந்த பிள்ளை எனக்கு கொடுக்கல அப்படி கேட்டாரா? இல்லை. நாம் இதிலே கற்றுக்கொள்ளுகிற பாடம், தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் உபவாசித்து அழுது ஜெபித்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் என்ன ரிசல்ட் நமக்கு கொடுக்கிறாரோ அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள. இதுதான் முதல் ஒரு மனிதன். ரெண்டாவது ஒரு ஜாதி, ஒரு குலம். அப்படி சொன்ன உடனே நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. தன்னுடைய ஜாதியை ஒரு மனுஷன் அழிப்பதற்கு திட்டம் போட்டான். அதற்காக 3 நாள் ஜெபித்த ஒரு ஸ்திரீ, அவ பேர் எஸ்தர். வெரி குட். ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்குறேன்னு சொன்னால், எவ்வளோ தூரம் நீங்கள் வேதம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத விட எவ்வளோ தூரம் வேதம் மனசில் இருக்குது. நான் எங்களுடைய சபையிலும் அது கொஞ்சம் பேர் இருக்கிறோம். ஜெபத்துக்கு இவ்வளோ பேர் வரமாட்டாங்க, குறைவு தான் வரும். ஒரு 8 பேர் 10 பேர் இவ்வளோ தான் வருவோம். நான் ஆராதனைக்கு 60-70 பேர் உட்கார்ந்துருப்போம். சில கேள்வி கேட்போம். அவர்கள் வேதத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை மனசிலே வச்சிருக்காங்களா, அதை அபியாசப்படுத்துகிறாங்களா, நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்களா தெரியும். அது எங்கே இருக்குது? எஸ்தரின் புத்தகத்தில் நீங்கள் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசி பாருங்கள். எஸ்தரின் புத்தகம் வாசிங்க. பாருங்க, நான் இன்னொரு வாசிங்க மெதுவாக இந்த நான் வாசிக்கிறேன். எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. இந்த வரேன் நான் எடுத்துக்கிறேன், அப்போ தான் எனக்கு புரியும். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக ஒரே நாளிலே சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேரனுடைய ராஜ்யத்திலே ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவினைக்காரன், அப்படியே போட்டிருக்கு அவனை பற்றி. அவனுடைய எண்ணங்கள் தீவினை. என்ன காரணம் தெரியுமா? இவனுக்கு யூதர்கள் மேலே வெறுப்பு வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை. இதுதாங்க ரீசன். அவர் வர்றபோது செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த மொர்தெகாய் இந்த ஆமானை, இந்த தீவினைக்காரனை வணங்கலை, எந்திரிச்சு நிற்கலை. அவ்வளோதான், ஒரு சின்ன மேட்ரு. அதுக்காக அவன் என்ன செஞ்சான்? ஒரே நாளில் சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் முத்திரை மோதிரத்தினே கட்டளை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டாச்சு. இது ராஜாவின் அரண்மனைக்கு மொர்தெகாயின் அறிவுக்கு வந்துவிட்டது. ராஜாத்தியாகிய எஸ்தர் ராஜ அரண்மனையில் இருக்கிறாள். இப்பொழுது யூதர்கள் பிழைக்க வேண்டுமானால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் குடிவர செய்து
3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். இது யூத குலம் அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று ஆமான் கங்கணம் கட்டி ராஜாவின் முத்திரை மோதிரத்தினாலே எல்லாம் செஞ்சு நாடுகளுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டான். தேதியும் குறிச்சாச்சு. இந்த மாதம் இத்தனாம் தேதியிலே சிறியோர் பெரியோர் எல்லாரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்க வேண்டும் என்று ஆமான் திட்டம் தீட்டினான். இது மொர்தெகாய்க்கு தெரிந்தவுடனே தன்னுடைய ஜாதி மக்கள், யூத மக்கள் அடிமைகளாய் வந்த இந்த நாட்டிலே இந்த தீவினையான ஆமானினுடைய தீவினையினாலே சாகப் போகிறார்களே, இவர்களை காப்பாற்றுவதற்காக ஒருவேளை ஆண்டவர் எஸ்தரை ராஜாத்தியாக ராஜ அரண்மனைக்கு கொண்டு போய் இருக்கலாம். அப்ப சொல்றாரு, எஸ்தரே, இந்த காலத்தில், அது எங்க வசனம் இருக்கு? 14ஆம் வசனம் வாசிங்க. நீ இந்த காலத்திலே அப்புறம் எஸ்தரே சித்தப்பா மக, அவனுக்கு சகோதரி தான். நீ ராஜ அரண்மனையிலே சௌக்கியமாய் வாழலாம்னு நினைக்காதே. ஒருவேளை ராஜ ஸ்தானம் உனக்கு, ராஜாத்தியாகிய ஸ்தானம் உனக்கு ஆண்டவர் இதுக்காக கொடுத்திருப்பார். நாங்கள் யூதர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே கூடி ஜெபம் பண்ணுவோம். நீயும் உன் தாதிமார்களும் உபவாசம் பண்ணி எத்தனை நாள்? 3 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல். ஒரு காரியம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமானால் உபவாசம் அவசியமாய். புசியாமலும் குடியாமலும் இருந்து ஒரே காரியத்திற்காக ஒரே சிந்தையோடு அந்த காரியம் வெற்றி பெற நிறைவேற ஜெபிப்பது அந்த காலத்திலே வழக்கமாயிருந்தது. எப்பொழுதும் அப்படி செய்கிற போது வெற்றியும் தேசத்திற்கு வெற்றி கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. யூத ஜனங்கள் காக்கப்பட்டாங்களா? காக்கப்பட்டார்கள். சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே போனாள். ராஜா வாழ்னு சொல்லாம உள்ள போனா யாரானாலும் பிழைக்க முடியாது. ஆனால் ராஜாத்தி வாசலிலே நிற்கிறாள். ராஜா பொற்செங்கோலை நீட்டினான். ராஜாத்தியே, எஸ்தரே, நீ ஏன் அங்கே நிற்கிறாய்? வா, என்ன வேணும் கேளு, ராஜ்யத்தின் பாதியானாலும் தர்றேன். அப்போ அவள் கேட்டது, ராஜ்யத்தின் பாதி எனக்கு தேவை, உன்னுடைய அந்தஸ்து சொத்து ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு காரியம் வேண்டும், என் யூத ஜனங்கள் அநியாயமாய் அழிக்கப்பட போகிறார்கள், அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையில். அப்படி செய்தவன் யார்? இந்த தீவினைக்காரனாகிய ஆமான் தான். என்ன செய்தான்? காரியங்களெல்லாம் சொல்லப்பட்டது. ராஜா உண்மை அறிந்த உடனே அவனையே தூக்கிலே போட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே இருக்கு அந்த காரியம் தெரியுமா? நாளைய தினம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ஸ்ரேசும் அப்புறம் அப்புறம் 50 முழ உயரமுள்ள தூக்குமரம் மொர்தெகாய்க்காக உண்டாக்கினான். ஆமானுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதோட அவனுடைய மனைவி சுரேஷ். ஏயா இதுக்காக கவலைப்படுற? ராஜா உன் பக்கம் இருக்கிறார், நீ ராஜா அரண்மனையிலே வேலை செய்கிற, ஒன்றும் காரியம் கெட்டு போகலை. நீ போய் இந்த மொர்தெகாய் தூக்கி போட 50 முழ உயரமான தூக்கு மரத்தை உண்டாக்க என்று சொன்னார்கள். அப்படியே உண்டாக்கினான். காரியம் தலைகீழாய் மாறிச்சு. ஒரே ஒரு நிமிஷத்திலே நமது ஆண்டவர் நமக்கு காரியங்களை தலைகீழாய் மாற்றி, அரசாங்கமான அரசு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும்
வாய்க்காதே போ. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யார்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? இன்றைக்கு நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என்று காணும் எகிப்தியர்களை இனி நீ ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொன்னாரே, அந்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஜெபம் கேட்டார். 3 நாள் அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்களே, ஜெபம் கேட்டார். வெற்றிகரமாய் காரியம் முடிவடைந்து தெரியுமா? 7ஆம் அதிகாரம் கடைசியில் நாம் அதை வாசிக்கிறோம். அப்புறம் ராஜாவின் உக்கிரகத்தோட சொன்னான், இப்படியா பண்ணினான் இந்த ஆமான், என்னை ஏமாத்தித்தானே, இப்படியா பண்ணினான், என் முத்திர மோதத்தை நான் குடி போதையிலே இருந்தபோது இப்படி பண்ணிட்டானே. அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டார். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லும் பகலும் 3 நாள் உபவாசித்து ஜெபித்ததின் காரணமாக யூதர்கள் எல்லாம் காக்கப்பட்டார்கள். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 12 வாசிங்களேன். அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற ஒன்றாய் சேர்ந்து காப்பாற்றவும் அப்புறம் 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 15ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் அப்புறம் போதும், அங்கே யூதர்களுக்கெல்லாம் விடுதலை, ஒரு நாளிலே சூசான் நகரம் கலங்கிற்று என்று 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமானும் மொர்தெகாயும் ராஜாவும் உட்கார போது சூசான் நகரம் கலங்கிற்று. இன்றைக்கு மொர்தெகாய் ராஜவஸ்திரம் தரித்தவனாய் போகிற போது சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. யூதர்களுக்கு விடுதலை காரணம் உபவாச ஜெபம் 3 நாள். கடைசியாக ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோனா பிரவேசித்து பிரயாணம் பண்ணி அப்பொழுது தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். அப்புறம் அப்புறம் பார்த்தீங்களா, போதும், எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச காரியம். இங்கே நினிவே ஜனங்களை காப்பாற்றும்படி அவர்களுடைய குணாதிசயம் என்னன்னு தெரியுமா? 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 3:8. அவரவர் தம் பொல்லாத வழியையும் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நினிவேயின் ஜனங்கள் பொல்லாத வழிகளில் போனவர்கள். அவர்களுடைய கைகளிலே கொடுமை இருந்தது. தம் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். அந்த கொடுமையான காரியங்களிலிருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதைத்தான் போய் சொல்லு. அதைத்தான் யோனாவே நினிவேக்கு போய் சொல்லு. ஆண்டவரே, நான் அங்கே போக மாட்டேன், அவர்கள் பொல்லாதவர்கள், அவர்களுடைய கையின் கிரியைகள் பொல்லாதவைகள், அவர்களுடைய வழிகள் பொல்லாதவைகள் என்று அறிந்து அங்கே போனால் நான் செத்து போயிடுவேனே, அங்கே போகாட்டாலும் நீ செத்து போயிரு. யோனாவே, நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஓடினாலும் உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை விடமாட்டார். உன்னை தூக்கி கடல்ல போட்டார்.
அவன் சாக வேண்டும் என்று விரும்பி என்னை தூக்கி கடலில் போடுங்க. அதுக்கு தான் கடலில் போட சொன்னான் ஆண்டவர். நீ கடலில் ஒன்றை தூக்கி போட்டாலும் நான் சொன்ன காரியத்தை நீ செய்கிற அளவுக்கு உன்னை நான் விட மாட்டேன். போய் சொல்லு, அந்த ஜனங்கள் கைகளின் கொடுமைகளிலிருந்து காப்பாற்றப்படணும். அவர்களுக்கு உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லு. அவன் நினச்சான் நம்ம போனால் தான் அவங்களுக்கு ரட்சிப்பு என் கையில் இருக்குன்னு நினச்சான். இல்லை, அவனே சொல்கிறான் ரட்சிப்பு கர்த்தருடையது. மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து சொல்கிறான் ரட்சிப்பு கர்த்தருடையது. மனிதன் யாரையும் ரட்சிக்க முடியாது, கர்த்தர் ரட்சிக்கிறவர். யோனா சொல்லிட்டு நினிவேயின் மக்களை பார்த்து சொன்னான் 40 நாள் உண்டு. அதுக்குள்ளே எத்தனை நாள் உபவாசம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் சொன்னான் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ராஜா முதல் அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் அந்த ஊரில் நினிவேயின் மக்கள் எல்லாரும் ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார் அழுது உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் கேட்டாரா? அந்த ஊரில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஏறத்தாழ 1,20,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்த ஊர். ஒரு ஆளுக்காக உபவாசம் பண்ண தாவீதையும் கர்த்தர் ஜெபம் கேட்டார். அப்புறம் அடுத்து யாரை பார்த்தோம்? ஒரு யூத ஜனங்கள், ஒரு ஜாதிக்காக, தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணின எஸ்தருடைய காரியத்தையும் கர்த்தர் கேட்டு வெற்றி கொடுத்தார். இங்கே ஒரு தேசம், நினிவே என்கிற ஒரு பெரிய நகரம், 1,20,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற இந்த மக்கள் ஆண்டவர் யாரும் அழிந்து போகிறதை விரும்பாத, பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். போய் சொல்லு யோனா, நான் போக மாட்டேன், அங்குள்ள மக்கள் கொடுமையானவர்கள். ஆனால் இப்பொழுது சொன்னான், ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு திருப்தி இல்லை. நான் சாக வேண்டும் என்று விரும்பி என்னென்னலாமோ செய்கிறான். ஏன் கோபமாக இருக்கிற? மரணபரியந்தம் ஏன் கோபமாக இருக்கிற? அந்த ஜனங்கள் பிழைக்கிறது உனக்கு நன்மைதானே. யோனா வேறு மாதிரியான ஒரு மனுஷன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள தேவன், சொன்னபடி செய்ய மாட்டீங்க. அப்படியே சொல்கிறான் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி கடும் கோபத்தோடு தான் சொல்கிறான், கடும் கோபத்தோடு தான் சொல்கிறான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் தேசத்தில் அங்கே இருக்க தர்சீசுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பிறப்படும் போதே சொல்லலையா, நீங்கள் சொன்னால் செய்ய மாட்டீங்க, அழிஞ்சோன்னா அழிக்கணும், அழிக்க மாட்டீங்க, எப்படியாவது இறக்கப்பட்டு ரட்சித்துருவீங்க. அடப்பார். அப்புறம் பார்த்தீங்களா? இப்படி நான் அங்கே இருக்கும்போதே, தர்சீசு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருக்கும்போதே சொன்னேன், நீங்கள் சொன்னால் செய்ய மாட்டீங்க, அழிக்கணும்னா அழிச்சிடணும், மனம் திரும்பக்கூடாது. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் அதிகாரம் கடைசியிலே தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய். நம்முடைய ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறதே, மனம் திரும்புகிறதே. அழிப்பேன் என்று சொன்னார், மனம் திரும்பினா அழிக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு தேசத்தையே காப்பாற்ற ராஜா முதல் எல்லாரும் ரட்டொடுத்தி மாடெல்லாம் உபவாசம் இருந்துச்சான். தெரியும், அப்படி எழுதியிருக்கா பாருங்க 7ஆம் வசனம். மேலும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிபாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் மிருகங்களும் கட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய். பார்த்தீங்களா? ஆடு மாடெல்லாம் உபவாசம் இருந்துச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அந்த ஆடு மாடுக்கு யாரும் எந்திரிச்சு போய் என்ன போடலை, தீவனம் போடலை, தண்ணி காட்டலை. எல்லாரும் ஏன்னா அழிய போகிறோமே, அழிவிலிருந்து காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழிதான், தேவனுடைய சமூகத்தில் உரத்த சத்தத்தோடு எல்லாரும் ஜெபித்ததின் மூலமாக, உபவாசம் இருந்து ரட்டொடுத்தி ஜெபித்ததின் மூலமாக அவர்கள் பிழைத்தார். அன்பானவர்களே, உபவாச ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதையும்
இதன் மூலமாக தேவன் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை செய்யாதபடி மனஸ்தாபப்பட்டு ஒரு தேசத்தையே காப்பாற்றினார். யூதர்கள் அநியாயமாய் அழிந்து போகிறதை அவர்கள் கையிலிருந்து விடுவித்து ஒரு யூத ஜனத்தையே காப்பாற்றினார். ஒரு தவறுதலாய் வந்த ஒரு காரியம், ஒரு பத்சேபாளுக்கு பிறந்த அந்த குழந்தை, இது ஆசீர்வாதமாய். தவறாய் வந்த ஒரு வருமானம் ஆசீர்வாதம் பெறாது, நீதிமொழிகள் இருக்கு. குறுக்கு வழியிலே வந்த வருமானமும் ஆசீர்வாதம் பெறாது. இது தவறாய் வந்த ஒரு மகன், இவனாலே ஆசீர்வாதம் உண்டாகாது என்று சொன்னபோது மனப்பூர்வமாக அதை ஒத்துக்கொண்டு உபவாசித்து ஜெபித்தவன் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி காரியங்களை செய்தார். உபவாச ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் அதன் மூலமாக எல்லாருக்கும் வெற்றி கிடைத்தது என்பதையும் நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஒரு காரியத்திற்காக நாம் ஒரு காரியம் வெற்றிகரமாய் முடிவதற்கு நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த 3 காரியங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த ஜெபத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் கேட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. தேவநாமம் மகிமைப்படும். ஆமென்.